இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2019 அரசு வேலைக்கு போவது எப்படி, டிஎன்பிஎஸ்சி மொழி பாடத்தில் 100க்கு 100% வாங்குவது எப்படி, டிஎன்பிஎஸ்சி தீர்வில் மொழி பாடத்திற்கு உள்ள முக்கியத்துவம் என்ன, இது குறித்த சந்தேகங்களை உங்களுடன் விளக்குவதற்காக ரேஸ் பயிற்சி மையத்திலிருந்து திரு சூரிய பிரகாஷ் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறாரு. நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் என்னன்னு பாத்தீங்கன்னா 0446695737 044282822853 இந்த தொலைபேசியின் தற்பொழுது திரையில் தோன்றிக் கொண்டிருக்கிறது. நீங்க அதற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். தொடர்ந்து சூரிய பிரகாஷ் சார், அதாவது டிஎன்பிஎஸ் எக்ஸாம்ஸ்ல மொழி பாடத்திற்கு முக்கியத்துவம் என்ன? முதல் கேள்வி அதுல இருந்து போலாம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல காமனா எல்லாருமே எழுதக்கூடிய எக்ஸாம் குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4. மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ் இந்த எக்ஸாம்ஸ்லாம். இதுல குரூப் 1 தவிர குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4, அதான் சிசிஎஸ்சி 4 அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. இதுல 200 வினாக்கள் கேட்குறாங்க. இந்த 200 வினாக்கள்ல 100 வினாக்கள் மொழி பாடத்திலிருந்து தான் வருது. மொழி பாடம் சார் எனக்கு தமிழ் தெரியாது, பிரச்சனையே கிடையாது, நீங்க ஆங்கிலம் எடுத்துக்கலாம். சார் எனக்கு ஆங்கிலம் தெரியாது, பிரச்சனையே கிடையாது, நீங்க தமிழ் எடுத்துக்கலாம். 100 மதிப்பெண்கள் அந்த மொழி பாடத்துல தமிழ் அல்லது ஆங்கிலம் உங்களுடைய விருப்பம் எதுவோ அதை நீங்க எடுத்து படிக்கலாம். ஸோ ரொம்ப மிக முக்கியமானது 200க்கு 50 விழுக்காடு மொழி பாடத்துக்கு தான் வினாக்கள் வருது. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு முதல் காலர் வந்திருக்காரு. தினேஷ்குமார் அவர்கள் விழுப்புரத்திலிருந்து அழைச்சிருக்கிறாரு. தினேஷ்குமார், உங்க கேள்வியை நீங்க இப்ப கேட்கலாம். மேடம் சொல்லுங்க சார். சார், மொழி பாடத்துல எவ்வளவு மார்க் எடுக்கணும், அதான் அதுக்கான முக்கியத்துவம் கேட்டிருந்தீங்களே. ஓகே சார், அழைத்தமைக்காக நன்றி. உங்களுடைய கேள்விக்கான பதில திரையின் மூலமா தெரிஞ்சுட்டு மொழி பாடத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம்னு கேட்குறாங்க. இப்போதான் பேசி முடிச்சோம். 200 வினாக்கள்ல 100 வினாக்கள் மொழி பாடத்துல தான். இந்த மொழி பாடம் அப்படிங்கிறது 6வது, 7வது, 8வது, 9வது, 10வது, 11, 12 அவ்வளவுதான். இந்த புத்தகங்கள் படிச்சீங்கன்னாவே போதும். மற்றது எல்லாத்துக்கும் ஹிஸ்ட்ரியில் 6லேருந்து 12 படிக்கணும், பாலிட்டியில் 6லேருந்து 12 படிக்கணும், மேக்ஸில் 6லேருந்து 12 படிக்கணும், சயின்ஸுக்கு அந்த மாதிரி போகணும். அதுலேருந்து எல்லாத்துலேருந்தும் உங்களுக்கு 100 வினாக்கள் வருது. ஆனால் இதில் தமிழில் மட்டும் படிச்சிங்கனாவே அல்லது ஆங்கிலத்தை மட்டும் படிச்சிங்கனாவே உங்களுக்கு 100 வினாக்கள் வரும். இந்த 100 வினாக்கள் தான் நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் என்ட்ரி ஆகிறதுக்கு யூ ஆர் த ஃபிட் ஃபார் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறக்கூடிய டிசைட் பண்ணுறது இந்த மொழி பாடமாக தான் இருக்கும். ஏன்னா குரூப் 2Aலையும் வருது, குரூப் 2லையும் வருது, குரூப் 4லையும் வருது. ஒரு தடவை நீங்கள் அந்த மொழி பாடத்தை படிச்சு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் இந்த எக்ஸாம் எல்லாத்துக்கும் அது ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த மொழி பாடம் அப்படிங்கிறது தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட். ஓகே சார், தொடர்ந்து இன்னொரு நேயர் கூட இணைஞ்சிருக்காங்க. அனு அப்படிங்கிறவங்க சென்னையில இருந்து கால் பண்ணிருக்காங்க. அனு, உங்களுடைய கேள்வி நீங்க இப்ப கேட்கலாம். ஹலோ. கேளுங்கம்மா. சார், இப்போ குரூப் 1 வந்திருக்குல்ல, கால் ஃபார் வந்திருக்குல்ல, அதுக்கு ஆப்ஸ் எனக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கா கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவா சயின்ஸ்ல நான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியுமா? எனக்கு இது ஒரு டவுட். இன்னொரு வந்து நியூ புக்ஸ்ல படிக்கணுமா? 2 டவுட் இருக்கு. சரி, இப்போ நீங்கள் குரூப் 1 பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. குரூப் 1ல் 200 வினாக்கள் வருது. இந்த 200 வினாக்களில் குரூப் 1ல் மொழி பாடம் கிடையாது. ஸோ 150 வினாக்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொது அறிவியல் பகுதியிலிருந்து வருது. 50 வினாக்கள் நீங்கள் சொன்ன அந்த ஆப்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த ஆப்டிடியூடு, மென்டல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணித பகுதியிலிருந்து வருது. ஸோ 50 வினாக்கள் இதுலேருந்து தான் வருது, நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் சயின்ஸிலிருந்து இத்தனை வினாக்கள் தான் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. அது 15வது இருக்கலாம், 20வது இருக்கலாம், 25வது இருக்கலாம். அதெல்லாம் ஒரு போட்டி தேர்வுக்கு படிக்கிறவங்க, சார் எனக்கு எந்த சப்ஜெக்ட் வராதோ அந்த சப்ஜெக்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிங்க, நீங்கள் சக்ஸஸ் போயிடுவீங்க. ஸோ நீங்கள் மேக்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 50 வினாக்கள் இதில் இருக்கிறனால அதுக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுங்க. குரூப் 1 பொறுத்தவரை மேக்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுங்க. அடுத்தது ஹிஸ்ட்ரி பாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு சயின்ஸ் போங்க. அடுத்தது ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ்லாம் அடுத்த லெவலில் வச்சுக்கோங்க. இப்படி ஆர்டர் வைஸாக சப்ஜெக்டை வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மேக்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆகணும். ஓகே சார், தொடர்ந்து புவனேஸ்வரி அப்படிங்கிறவங்க சென்னையில இருந்து கால் பண்ணிருக்காங்க. அவங்க ரொம்ப ஒரு வித்தியாசமான கேள்வியை நம்ம முன்னாடி வைக்கிறாங்க. அவங்க என்ன கேட்கறாங்கன்னு பார்க்கலாம். புவனேஸ்வரி, உங்க கேள்வி நீங்க இப்ப கேட்கலாம். பிடிஎஸ் படிச்சிருக்காங்க. இப்போ அவங்க வந்து இப்போ இதுக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்ணனும்னா என்ன செய்யணும்? என்ன படிச்சிருக்காங்க? பிடிஎஸ் டென்டிஸ்ட். பிஏ பிடிஎஸ்.
டென்டிஸ்ட் படிச்சிருக்கிறாங்க. நம்மளுடைய அது வந்து ப்ரொஃபஷனல் டிகிரியாக இருந்தாலும் டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் எழுதலாம். டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 2A இருக்கட்டும், இந்த 3 எக்ஸாம்ஸும் எனி டிகிரி தான். எனி டிகிரி, அது நீங்கள் எம்பிபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்தாலும் சரி, டென்டிஸ்ட் பிடிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் எந்த ஒரு பாகுபாடுமே கிடையாது. எனி டிகிரி நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம், நல்லா படிக்கலாம், ஈஸியாக போஸ்டிங் வாங்கிட்டு போகலாம். அழைத்தமைக்காக நன்றி புவனேஸ்வரி சார். தொடர்ந்து இப்போ மொழி பாடத்திலே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறனால கணக்கு இதுல எல்லாம் மாணவர்களுக்கு வந்து ஆக்சுவலி கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அவங்க? படிக்கிறப்ப ஒரு பாடத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்குறாம டெய்லியும் படிக்கிறப்ப இப்போ தமிழை மட்டுமே படிச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் போர் அடிச்சுக்க மாதிரி இருக்கும். அதனால 1 மணி நேரம், ஒரு குறிப்பிட்ட நேரமாவது நம்ம எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கிறோமோ அந்த சப்ஜெக்ட் கொடுக்கலாம். பெரும்பாலும் மேக்ஸில் வீக்காக இருப்பாங்க, ஸோ மேக்ஸுக்கு ஒரு 1 hour கொடுக்கலாம், லாங்குவேஜுக்கு ஒரு 2 hours கொடுக்கலாம், டெய்லியும் ஒரு நியூஸ் பேப்பர் நியூஸ் சேனல்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு 1 hour ஒதுக்கலாம், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி பாலிட்டி இதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கலாம். இப்படி நம்ம டைம் ஸ்லாட்டை எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னம்னா ஒரு ஷெட்யூல்டு போட்டு அதை படிக்கிறப்ப நம்ம எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு போரிங்காக ஃபீல் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொன்றிலையும் நீங்கள் படிச்சுட்டு போனதான் ஒரு சாட்டிஸ்ஃபைடு உங்களுக்கு இருக்கும். ஸோ அது உங்களுக்கு போரிங் இல்லாமல் படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். இப்போ சந்திரசேகர் வேலூர்ல இருந்து கால் பண்ணியிருக்காரு. சந்திரசேகர், உங்களுடைய கேள்வியை நீங்க கேட்கலாம். வணக்கம் மேம், என்கிட்ட 2 questions இருக்கு ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, இந்த குரூப் எக்ஸாம்ல டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறது எப்படி பண்ணலாம், எந்த அளவுக்கு பிராக்டிஸ் அப்படிங்கறது தினசரி நம்ம பண்ணி பார்க்கணும், இது என்னுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அண்ட் செகண்ட் கொஸ்டின், குரூப் எக்ஸாமுக்கு சில கொஸ்டின்ஸ் அப்படிங்கறத நம்ம வந்து ரெஃபர் பண்ணறதுக்கு என்ன சோர்சஸ் யூஸ் பண்ணலாம், அதாவது ப்ளூ பிரிண்டா இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ஸ் பண்ணலாமா, இல்லைன்னா அதுல இருந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சில டெக்னிக் என்ன சார் சஜஸ்ட் பண்ணுவாரு, இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் அ லாட். நியூஸ் தமிழ் எல்லா சேனலுக்கும் என்ன சொல்றது மத்தியில இவ்வளோ அருமையா பிரம்மாண்டமா ப்ரோக்ராம் பண்றது எங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒவ்வொரு குழுவினருக்கும் இந்த சமயத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நியூஸ் 18க்கு தேங்க்ஸ் அ லாட். நன்றி சார். தொடர்ந்து உங்களுக்கான பதிலை நீங்க திரையின் மூலமா தெரிந்து கொள்ளலாம். சார், அவருடைய முதல் கேள்வி டைம் எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிறது. அவங்க கேட்டது குரூப் 2 மெயின்ஸோடைய டைமிங் கேட்குறாங்க. அவங்க நல்ல கேள்வி கேட்டாங்க, நல்ல ஒரு அஸ்பிரண்ட், நீங்க பேசுறப்பே தெரியுது. ஸோ இப்போ நீங்க அதை எப்படி அப்ரோச் பண்றது, 3 hours மொத்தமாக மெயின்ஸோடையது. டிஸ்கிரிப்டிவ், பிலிம்ஸை பொறுத்தவரைய அப்ஜெக்டிவ், இதுல டிஸ்கிரிப்டிவ் எழுதணும், எல்லாமே இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும். இப்போ எழுதுறப்ப அதுலேயே கொடுத்துருக்குறாங்க 3 marks 30 வார்த்தைகள் போதும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு 3 marks நீங்கள் அப்ரோச் பண்ணுறப்ப 7 வரிகளுக்குள்ளாரதான் எழுதவே முடியும், அதுலேயே கோடு போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஆளுநர் ஆவதற்கான தகுதிகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்கன்னா, ஆளுநர் ஆவதற்குரியவர் 35 வயதை நிறைவடைந்திருக்க வேண்டும் அப்படின்னு எழுத தேவையே கிடையாது. 2வது பாயிண்டாவோ முதல் பாயிண்டாவோ அதை போட்டு 35 வயது முடிவு அப்படின்னு போட்டீங்கன்னா நீங்க சென்டென்ஸ் நிறைய எழுத தேவையில்ல, ஷார்ட்டா சொல்லிட்டீங்க. அதே போல இந்திய குடிமகனாக ஒருவர் ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றால் அவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் அப்படின்னு இவ்வளவு தூரம் எழுதாம இந்திய குடிமகனாக இருத்தல், அவ்வளவுதான். இப்படி ஷார்ட்டா எழுத ஆரம்பிச்சீங்கன்னா உங்களால நிறைய டைமிங்க உங்க கையில் இருக்கும். அடுத்தது 8 marks 15 marks 13 marks இப்படி எழுதுறப்ப ஃபர்ஸ்ட் எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. மார்க் ஸ்கோரிங் பார்ட் அப்படின்ட்டே இருக்குது மெயின்ஸ்ல. மார்க் ஸ்கோரிங் பார்ட் அப்படிங்கக்கூடியது 3 marksம் 15-30 marks தான். ரொம்ப டிலே அதிகமாக எடுத்துக்கக்கூடியது அந்த 8 marks. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டயத்தை ஸ்பிளிட் பண்ணி நம்ம எக்ஸாம் அப்ரோச் பண்ணணும் கொஸ்டினை. அடுத்து அவங்க கேட்ட கொஸ்டின் சார், தொடர்ந்து பேசலாம். இப்ப இன்னொரு காலர் கூட இணைஞ்சிருக்காங்க. 2 காலர்கள் இப்ப நம்ம கூட லைன்ல இருக்கிறாங்க. முதல் காலர் வந்து ரேவந்த் குமார் திண்டுக்கல்ல இருந்தும், முகமதா கடலூர்ல இருந்தும் கேட்டிருக்காங்க. ரேவந்த் குமார், உங்களுடைய கேள்வியை நீங்க இப்ப கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்க ரேவந்த் குமார், உங்களுடைய கேள்வி நீங்க இப்ப கேட்கலாம். சார் ஃபர்ஸ்ட் ரிட்டன் டெஸ்ட் கிளியர் பண்ணிடுவோம் சார், ஆனா செகண்ட் இன்டர்வியூ எப்படி சார் கிளியர் பண்றது, அதுக்கு கைட்லைன். எந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்கீங்க? பிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸ் போறீங்களா, இல்ல மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டு இன்டர்வியூவா? குரூப் 1 குரூப் 2 சார், குரூப் 2 சார் மெயின் தேர்வு. ஓகே. இப்போ குரூப் 2 மெயின்ஸை பொறுத்தவரைய குரூப் 2 மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்றப்ப அதனுடைய சிலபஸ் எடுத்து வச்சிருங்க.
சிலபஸ்ல என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குதோ அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இப்போ ப்ரிலிம்ஸுக்கு சிலபஸ்ல இல்லைனாலும் அதை தேடி அலைவீங்க. ஆனால் மெயின்ஸுக்கு சிலபஸ்ல என்ன இருக்குதோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுல ரொம்ப மிக முக்கியமானது யூனிட் 4 அண்ட் யூனிட் 5 கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கக்கூடியது. அடுத்தது அதுல யூனிட் 3 அப்படிங்கக்கூடியது அந்த சோசியோ எக்கனாமிக்ஸ் இஷ்யூஸ் அப்படிங்கக்கூடிய இந்த 3 பகுதிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. சரிங்களா? அது கொடுத்தீங்கன்னாவே உங்களால மெயின்ஸ் நல்ல விடமா பண்ண முடியும். மெயின்ஸுக்கு டைம் மேனேஜ்மெண்ட், அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இப்பதான் பதில் சொல்லி முடிச்சேன். ரெண்டாவது, மெயின்ஸ்ல எல்லா கொஸ்டினையுமே அட்டென்ட் பண்ணணும், அதை மிஸ் பண்ணவே கூடாது. அதை எப்படி பிரசன்ட் பண்றோம் அப்படிங்கிறப்ப நீங்க கண்டினியூவா ரிட்டன் பிராக்டிஸ் இருந்தா மட்டும் நல்லா அப்ரோச் பண்ணலாம். சார், தொடர்ந்து முகமதா நீங்க உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். சார் வணக்கம் சார். எங்களோட பொண்ணு வந்து பிஎஸ்சி மேத்ஸ் இப்ப 2வது வருஷம் படிச்சிட்டு இருக்கா. குரூப் 1க்காக தான் எக்ஸாம் படிக்கணும் எழுதணும்ன்றதுக்காக சொல்லிட்டு இருக்கா. மேத்ஸ் வந்து 50% எடுக்கணும்னு சொல்றீங்களே, மேத்ஸும் முக்கியம். அவ வந்து சிபிஎஸ்சி புக்கு எல்லாமே படிச்சிட்டு இருக்கா. அது என்ன ஸ்டாண்டர்ட்ல இருந்து சார் படிக்கணும் சிபிஎஸ்சி புக்குங்க? நம்ம சிபிஎஸ்சி புக்கு வரைய நமக்கு போகணுமா அப்படிங்கிறது 2வது பட்சம் தான். ஏன்னா இப்போ நம்மளுடைய தமிழக பள்ளிக்கல்வித்துறையினானது சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய புத்தகங்கள்ல மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. 6ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்புல கடந்த கல்வியாண்டிலேயே மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்ம பள்ளிக்கல்வித்துறை, தமிழக அரசினுடைய பள்ளிக்கல்வித்துறையினுடைய புத்தகங்கள் படிச்சு நம்மவே போதும். என்சிஆர்டி புக்கு, சிபிஎஸ்சி புக்கு நம்ம போக தேவையில்லை. அது ஃபர்ஸ்ட் சஜஷன். ஸோ அதனால நம்ம ஸ்கூல் புக்கை படிக்க ஆரம்பிங்க. ஸோ அவங்க இப்போ படிச்சுட்டு இருக்கிறப்பே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது வெரி குட் இனிஷியேட்டிவ். அது ஒரு நல்ல தொடக்கம். அவங்களை நல்லா ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்க. வெளியில வந்து அடுத்த ஒரு 6 months ஆர் 1 yearக்குள்ளாரே அவங்க சர்வீஸ் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஓகே சார், தொடர்ந்து 2 காலர்கள் கூட நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அசோக் விழுப்புரத்தில் இருந்தும் ஆடன் திருநெல்வேலியில் இருந்தும் கால் பண்ணிருக்காங்க. திரு அசோக், நீங்க இப்ப உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். 2018ல குரூப் 2A-வும் நான் இன்டர்வியூவும் இப்ப ரெண்டும் ஒன்னா வைக்க போறாங்களா எப்படி சார்? சரி, 2019 அப்படிங்கிறது டிஎன்பிசி. சார், இன்னொரு நேர கூட நம்ம பார்த்துடலாம் சார். ஆடன் அவர்கள் திருநெல்வேலியில இருந்து அழைச்சிருக்காங்க. ஆடன், உங்களுடைய கேள்வி நீங்க கேட்டுருங்க. உங்களுடைய பதில்கள் திரையின் மூலமா தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம் சார். என்னோட பேர் ஆனந்த், திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். வணக்கம் சார், சொல்லுங்க. சார் வணக்கம். நான் வந்து பிஏ போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கிளியர் பண்ணிருக்கேன். சொல்லுங்க சொல்லுங்க. இதை வச்சு குரூப் 2A அப்படி இல்ல குரூப் 2 அட்டெண்ட் பண்ண முடியுமா? சரி சரி. இப்ப முதல் கேள்வி சார், 2 நேயர்களுடைய கேள்விக்கான பதிலையும் சொல்லிடுங்க. இப்ப முதல் கேள்வி கேட்டவங்களுக்காக பதில். 2019 ஆனுவல் பிளானர், டிஎன்பிசியோட ஆனுவல் பிளானர், அதாவது இந்த ஆண்டினுடைய எக்ஸாமினுடைய ஒரு டென்டேட்டிவ் காலண்டர் எவ்ரி இயர் ஜனவரி மந்த் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த ஆண்டு 2019 தேர்வு பட்டியலை 2018 டிசம்பர்னுடைய கடைசி தேதியிலேயே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு 2019 மிகப்பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இதுவரை நான் பார்த்த அளவுக்கு டிஎன்பிசியோடைய காலண்டர்ல குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 4 எக்ஸாமே இருக்கக்கூடிய ஒரு ஆனுவல் பிளானர் இந்த 2019 ஆனுவல் பிளானர். ஸோ வரிசையா உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ நீங்க கேட்ட கொஸ்டின் குரூப் 2, குரூப் 2A கம்பைன் பண்ண போறாங்களா சார்? அதான் இதுக்கு டிஎன்பிசில இருந்தே தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. குரூப் 2, குரூப் 2A கம்பைன் பண்ற மாதிரி ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இணைக்க போவது கிடையாது அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அடுத்த 2 வரி கொடுத்துருக்காங்க. என்ன வரி கொடுத்துருக்காங்கன்னா, அப்படி நாங்கள் 2 தேர்வுகளையும் ஒருங்கிணைந்து நடத்தினோம்னா தேர்வர்களுக்கு முன்கூட்டியே நாங்க தெரிவிப்போம் சொல்லியிருக்கிறாங்க. 2015க்கு முன்னாடி வரைய 2012 இந்த சம்திங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா குரூப் 2, குரூப் 2A ரெண்டும் கம்பைனடா தான் போச்சு. சோ அப்படி நடந்துச்சுன்னா அதை இன்டிமேட் பண்ணுவாங்க, கவலைப்பட வேண்டாம். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். ரங்கராஜ் அப்படிங்கிறவரு ராஜபாளையத்துல இருந்து அழைச்சிருக்கிறாரு. ரங்கராஜ், உங்களுடைய சந்தேகங்களை நீங்க இப்ப கேட்கலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். புத்தாண்டு வாழ்த்துக்கள் மேடம். நன்றி சார், உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுடைய கேள்வியை நீங்க இப்ப பதிவு செய்யலாம். நன்றி மேடம். டிஎன்பிஎஸ்சில சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். டிஎன்பிஎஸ்சில மெட்ரிக் போர்டு படிச்சுட்டு வந்தவங்களுக்கு தனியா கோட்டா இருக்குங்க சார்? இல்ல. தமிழ் மீடியத்துக்கு அதுக்கும் பெர்சன்டேஜ் மாறுதா சார்? இல்ல,
அப்படி கிடையாது. டிஎன்பிசியில் மெட்ரிக்ல படிச்சிருக்கிறாங்க, சிபிஎஸ்சியில் படிச்சிருக்கிறாங்க, இன்டர்நேஷனல் போர்டு படிச்சிருக்கிறாங்க, அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த ஒரு பாகுபாடுமே கிடையாது. ஆனால் தமிழில் படிச்சிருக்கிறாங்க, என்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்களோ, இப்போ 10th குவாலிஃபிகேஷனா 10th தமிழில் படிச்சிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மொத்த இருக்கக்கூடிய வேக்கன்சியில் ஒரு 20% அவங்களுக்கு, சரிங்களா, ஒரு 1000 போஸ்ட் அப்படின்னா ஒரு 200 போஸ்ட் வந்து பிஎஸ்டிஎம் தமிழில் படித்தவங்களுக்காக கொடுக்குறாங்க. இதற்கு முன்னாடி இன்னொரு நேர் கேட்டிருந்தாங்க திருநெல்வேலியிலேருந்து, சார் நான் பிஏ போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்கேன், நான் எழுதலாமா அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் எலிஜிபிள், எனி டிகிரி எலிஜிபிள், நீங்கள் எழுதலாம். ஓகே சார், தொடர்ந்து பவிஷ் அவர்கள் கேரளாவில் இருந்து அழைச்சிருக்கிறாரு. பவிஷ், உங்களுடைய சந்தேகங்களை நீங்க இப்ப கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்க பவிஷ். எங்க பையனுக்காக தான் கேக்குறேங்க. அவங்க கேரளால தான் +2 படிச்சான். ஓகே. தமிழ் சப்ஜெக்ட் ஒன்றும் படிக்கல, மற்ற சப்ஜெக்ட் தான் படிச்சான். நாங்க தமிழ்நாட்டுக்காரங்க தான், வெளிநாட்டுக்காரங்களுக்கான வெளிமாநிலத்துல படிச்சவங்க அங்க வந்து எழுதலாங்களா? 12th எங்க படிச்சிருக்காங்கம்மா? 12th வரைக்கும் அவங்க எங்க படிச்சிருக்காங்க? சரி, எனக்கு அவங்க பேசுனதுல 12th வரை கேரளால படிச்சிருக்காங்க, ஆனா அவங்க தமிழ்நாடு தான் அப்படி சொல்றாங்க. இல்ல சார், அவங்க 12th வரைக்கும் கேரளால படிச்சிருக்காங்க. சோ தமிழ்நாட்டுல எக்ஸாம்ஸ் எழுத முடியுமா அப்படிங்கறது அவங்களுடைய கேள்வி. நீங்க தமிழ்நாட்டை நீங்க நேட்டிவா இருந்தாலும் சரி, நீங்க கேரளா உங்களுக்கு நேட்டிவா இருந்தாலும் சரி, நீங்க டிஎன்பிசி எக்ஸாம் எழுதலாம். ஆனா என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீங்க தமிழ்நாட்டில இருந்து எக்ஸாம் எழுதுறப்ப உங்களுடைய கம்யூனிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய ரிசர்வேஷனை நீங்க கிளைம் பண்ணலாம், கேட்கலாம், அது உங்களுக்கு கிடைக்கும். ஆனா கேரளால இருந்து எழுதுறப்ப ஓப்பன் கேட்டகரியிலக்குள்ளார மட்டும்தான் நீங்க வர முடியும். ரெண்டாவது, நீங்க உங்களுடைய முக்கியமான கொஸ்டின் இதாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க அவங்க தமிழ் எடுத்து படிக்கல, மலையாளம் எடுத்து படிச்சிருக்கிறாங்க, அவங்க வந்து டிஎன்பிசிசி எக்ஸாம் எழுதலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நான். எனக்கு கண்டினியூவா முடியல, உங்களுடைய கேள்வி கேட்க முடியல. ஸோ ஆனால் நீங்க எழுதலாம், பிரச்சனை கிடையாது. வேற்று எந்த மொழியை எடுத்து படித்தவர்களும், தமிழ்நாட்டிலேயே பிரெஞ்சு எடுத்து படிக்கிறவங்க டிஎன்பிசி எழுதுறாங்க, தெலுங்கு எடுத்து படிக்கிறவங்க டிஎன்பிசி எழுதுறாங்க, கன்னடம் எடுத்து படிக்கிறவங்க டிஎன்பிசி எழுதுறாங்க. அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க போஸ்டிங் போனதுக்கு அப்புறம் தமிழ் மொழி தாள் அப்படின்னு ஒரு பேப்பர் இருக்குது, அந்த பேப்பர் எழுதி பாஸ் ஆகணும். அது ரொம்ப ரொம்ப மிக எளிமையானது தான். ஸோ அவங்க தாராளமா படிக்கலாம். ஓகே சார், தொடர்ந்து எம்டிஆர் திருநெல்வேலியில இருந்து அழைச்சிருக்காங்க. எம்டிஆர், உங்களுடைய கேள்வி நீங்க இப்ப கேட்கலாம். சார், இப்போ வந்து நான் இப்பதான் சார் டிஎன்பிசி படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். கோச்சிங் போனா நல்லதா அல்லது செல்ஃப் ஸ்டடி பண்றது நல்லதா சார்? சரி, ஃபர்ஸ்ட் கோச்சிங் போறது நல்லதா, செல்ஃப் ஸ்டடி பண்றது நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இரண்டுமே நல்லதுதான், அது உங்களுடைய பொருளாதார சூழ்நிலையை பொறுத்தது. ஆனால் நான் ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்ல இருந்து இருக்கிறனால இப்போ வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கறத சொல்றேன். ஒரு தெளிவா படித்த ஒரு ஸ்டூடெண்ட், வீட்லயே உட்காந்து செல்ஃப் ஸ்டடி பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் எங்க இன்ஸ்டியூட்ல வந்து படிச்சுக்கிட்டு இருந்தா, அப்படி டீனர்ல தான் சென்னை ரேஸ்ல படிச்சா. அப்படி அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், சார் நான் 3 வருஷமா வீட்டில் இருந்து படித்தேன், ஆனால் நான் இன்ஸ்டியூட் வந்த 3 மாசம் என்னுடைய 3 வருஷத்துல நான் என்னெல்லாம் கற்றுக்கிட்டனோ அதை விட நான் 3 மாசத்துல கற்றுக்கிட்டது அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஸ்டேட்மெண்ட் சொன்னா. அப்படி அந்த பையன் Group 4ல இப்போ போஸ்டிங் வாங்கிட்டா. அப்படி Group 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. அப்படி ஸோ இதை எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு நிறைய ஐடியாக்கள் கிடைக்கிறதும் நாலேஜ் ஷேரிங் அப்படிங்கிறதும் இன்ஸ்டியூட்ல இல்ல உங்களுடைய சேர்ந்து போட்டி போடக்கூடிய அந்த தேர்வுகளை பார்க்குறப்ப உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். அது வீட்டில் இருக்கிறப்ப உங்களுக்கான ஒரு ஐடியா கிடைக்காம போகலாம். இதுதான் சஜஷன்ஸ். தொடர்பு கொண்டமைக்காக நன்றி. தொடர்ந்து ஹேமலதா அப்படின்ற ஒரு நேயர் இப்ப இணைஞ்சிருக்காங்க. ஹேமலதா, உங்களுடைய கேள்வி நீங்க இப்ப கேட்கலாம். அதாவது Group 4 2Aக்குலாம் டைப் ரைட்டிங் முக்கியமா தேவையா? ரைட். இப்ப Group 2 Group 2Aக்குலாம் டைப் ரைட்டிங் தேவையான்னு கேக்குறீங்க. Group 4ல டைபிஸ்ட் அப்படிங்கிற போஸ்டுக்கு மட்டும்தான் டைபிஸ்ட் தேவை. ஆனால் Group 2 Group 2Aல சில போஸ்டுக்கு மட்டும் டைபிஸ்ட் நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடிஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க. அது சில போஸ்டுக்கு தான் தேவையே தவிர எல்லா போஸ்டுக்கும் டைபிஸ்ட் தேவையில்லை. ரெண்டாவது, டைபிஸ்ட் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே போத் லோயர் அண்ட் ஹையர் வச்சிருந்தா மட்டும்தான் நீங்க டைபிஸ்ட் கிளைம் பண்ண முடியும். ஸோ ஏதாவது ஒன்ல ஹையர் ஒன்ல லோயர் வச்சிருந்தீங்கன்னா எதுல லோயர் வச்சிருக்கீங்களோ அதுல ஹையர் படிச்சு வச்சிருங்க. ஓகே சார், தொடர்ந்து ஷைலா மதுரையில இருந்து நினைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். ஷைலா, உங்களுடைய கேள்வி நீங்க இப்ப கேட்கலாமா? ஓகே, தொடர்ந்து ஷைலாவுடைய கால் கட் ஆனதுனால ராமச்சந்திரன் வந்து இணைஞ்சிருக்கிறாரு. ராமச்சந்திரன், உங்களுடைய கேள்வி நீங்க கேட்கலாம். ஓகே சார், காலர்ஸ் வர. என்னோட வயசு 40.
சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். என்னோட வயசு வந்து 40. நான் டிஎன்பிசி ஒரு 4-5 வாட்டி எழுதி என்னால கரெக்டா போஸ்டிங் வாங்க முடியல. திரும்ப என்னால வீட்டுல உட்காந்து படிக்க முடிய சூழ்நிலைகள் சரியில்லை. அப்ப நான் எந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்தால் எந்த மாதிரி படிச்சா நான் வின் பண்ணலாம்? சரி, இப்போ நீங்க 40 இயர்ஸ் அப்படி ஓல்டு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க, 40 வயது முடிஞ்சது அப்படின்னு சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்சு 48 வயசு 45 வயசுல எல்லாம் கிளியர் பண்ணிட்டு சர்வீஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஏஜ் இஸ் அ வெரி நம்பர் அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால ஏஜ் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணாதீங்க, விட்டுருங்க அதை. ஆனால் நீங்கள் அடுத்த வார்த்தை சொன்னது மிக முக்கியமானது. வீட்டில இருந்து என்னால் படிக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஸோ வீட்டில இருந்து படிக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லைன்னா படிக்கிறதுக்கான சூழ்நிலையை நோக்கி நீங்கள் வர வேண்டியது உங்களுடைய மிக முக்கியமான ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டாஸ்க் அதான். ஸோ அதை நோக்கி நீங்கள் வாங்க முதல்ல. ரெண்டாவது, டிஎன்பிசியில் நான் 5 வருஷமா படிச்சுட்டு இருக்கிறேன், நான் பாஸ் ஆகலை. நான் இன்ஸ்டியூட்லாம் போனேன், நான் பாஸ் ஆகலை. நான் வீட்லேயே உட்காந்து படித்தேன், பாஸ் ஆகலை. இதுங்க எல்லாருமே செய்ய வேண்டியது, எல்லாருமே செஞ்ச தவறுகள்ல இருந்து கற்றுக்காதது மட்டும்தான். சரிங்களா? அந்த தவறுகளிலிருந்து கற்றுக்குங்க. ஏதாவது ஒரு சப்ஜெக்டோ இல்லை சில பார்ட்டோ நீங்கள் வீக்காக இருப்பீங்க, அதுக்கான முக்கியத்துவம் கொடுங்க. ஒரு ப்ராப்பராக ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. தொடர்பு கொண்டமைக்காக நன்றி சார். தொடர்ந்து 2 நேயர்கள் இப்போ இணைப்பில் இருக்கிறாங்க. முதல்ல ஷைலா அவர்கள் மதுரையில இருந்து கால் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கோவிந்தராஜ் கிருஷ்ணகிரியில இருந்து அழைச்சிருக்கிறாரு. முதல்ல ஷைலா கிட்ட கேட்கலாம். ஷைலா, உங்களுடைய கேள்வியை நீங்க பதிவு செய்யலாம். சார், நான் +2 தான் முடிச்சிருக்கேன். நான் டிஎன்பிசி அட்டன் பண்ணேன், ஆனா பாஸ் ஆகல. வீட்ல இருந்து படிச்சேன். ஏதோ கிளாஸ் போலாமா? ரைட். இப்போ ஒரு நிமிஷம், இன்னொரு காலர் கூட பார்க்கலாம். தொடர்ந்து உங்களுடைய கேள்விக்கான பதில நீங்க டிவி மூலமா தெரிஞ்சுக்கோங்கம்மா. தொடர்ந்து கோவிந்தராஜ், உங்களுடைய கேள்வி நீங்க இப்ப கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் எக்கூருங்க. சரிங்க பக்கம். சார் சொல்லுங்க சார். தம்பி அண்ணா நகர்ல தான் சார் இந்த சங்கர் அகாடமில இருக்கு. அப்படியே சரிங்க. வணக்கம். பிஎஸ்சி முடிச்சுட்டு கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி முடிச்சுட்டு ஓகே இந்த 2 வருஷமா அண்ணா நகர் தான் சார் இருக்கிறேன். அப்படி சங்கர் அகாடமில. ஓகே சார். சரிங்க. அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? ஏதாவது 2 வருஷமா இருக்கு அப்படிங்க. 21 வயசு ஆகுது, என்னங்க செய்யலாம்? சரி, அவர் ஏதாவது எக்ஸாம் எழுத போறாரா இல்ல அவர் எந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்களா? உங்களுடைய கேள்வி. ஆமா சார், ஏதாவது என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி இப்போ அங்கேதான் தங்கி படிச்சுன்னுக்கிறாரு. ஓகே சார், உங்களுடைய கேள்விக்கு ரொம்ப நன்றி சார். உங்களுடைய பதிலை திரையின் மூலமா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஓகே சார், உங்களுடைய பதில். முதல் கேள்வி, அந்த 12th வரை தான் சார் நான் படிச்சிருக்கிறேன். நான் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் படிக்கலாமா, கிளாஸ் போகலாமான்னு கேட்டாங்க. நான் முன்னாடியே பதில் சொல்லிட்டேன். நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கிறத விட இன்ஸ்டியூட் போகிறப்ப நிறைய நாலேஜ் அண்ட் ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். உங்களோட போட்டி போடக்கூடியவங்களை நீங்கள் நேரில் பார்ப்பீங்க. ஸோ ஒரு காம்படிஷன் உங்களுக்குள்ளாரே நல்லா கிரியேட் ஆகும். நீங்கள் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு நீங்கள் 12th வரை தான் படிச்சதுனால சொல்கிறேன், ஜூன் மாதம் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் கிரேட் 4 நோட்டிஃபிகேஷன் வரும்ட்டு 2019 டிஎன்பிசியினுடைய காலண்டரில் போட்டிருக்கிறாங்க. ரைட். ஸோ அதனால் அதுக்கு 10th தான் எலிஜிபிள். நீங்கள் அந்த எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிக்கலாம். அப்படி நீங்கள் படிக்கணும்னா ஃபஸ்ட்டு புது புத்தகங்களை படிக்க ஆரம்பிங்க. அதுலேயும் மொழி பாடத்தையும் கணித பாடத்தையும் முக்கியத்துவம் கொடுத்து இப்போலேருந்து படிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு. ரெண்டாவது, நான் அண்ணா நகரில் 2 வருஷமா படிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்கு, டிஎன்பிசி அப்படிங்கிறது அவர் படிச்சுட்டு இருப்பார். அவருடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஒரு எக்ஸாமில் ஒரு 100 கொஸ்டின் போட்டிருக்கலாம், அடுத்த எக்ஸாமில் 120 போட்டிருக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் இம்ப்ரூவ் ஆகிருக்கலாம். ஸோ அது அவருடைய லெவல், அவர் என்ன படிச்சுட்டு இருக்கிறார், அவர் என்ன கேள்வி அப்படிங்கிறத பொறுத்து தான் முக்கியமானது. அவருடைய இலக்கு டிஎன்பிசி தான் அப்படிங்கிற நோக்கி அதை பயணிச்சு போய்கிட்டே இருக்கட்டும். எவ்வளவு தூரம் படிக்கிறோம் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். எப்படி படிக்கிறோம், ஸ்மார்ட்டாக படிக்கணும், அதான் ரொம்ப முக்கியமானது. அது அந்த கேண்டிடேட் கேட்காதனால அந்த கேள்வியினுடைய முழு சாராம்சம் தெரியல. ஆனால் எப்படி இருந்தாலும் அவர் 2 வருஷமா தொடர்ச்சியா படிச்சுட்டு இருக்காருல்ல, விடக்கூடாதுன்னு படிச்சுட்டு இருக்காரு. கண்டிப்பா அவர் பாஸ் ஆவார். அவர் என்கரேஜ் மட்டும் பண்ணுங்க போதும். ஓகே சார், நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். மேலும் 2 காலர்கள் இப்போ நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. முதல் நேயர் ஹேமா அவங்கள் பெரம்பலூர்ல இருந்தும் லட்சுமி சிவகாசியில இருந்து அழைச்சிருக்காங்க. முதல்ல ஹேமா கிட்ட கேட்கலாம். ஹேமா, உங்களுடைய கேள்வியை நீங்க இப்ப பதிவு செய்யலாம். வணக்கம் மேம். சொல்லுங்க மேம். வணக்கம் சார். சார், நான் கவர்மெண்ட் காலேஜ்ல டிப்ளமோ சிவில் முடிச்சிருக்கேன் சார். 3 வருஷம் கவர்மெண்ட் காலேஜ்ல. இப்ப 2019க்கு என்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன எக்ஸாம் சார் வருது? சரி, ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. உங்களுடைய கேள்விக்கான பதில திரையின் மூலமா தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது லட்சுமி, உங்களுடைய கேள்வி நீங்க கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம். சொல்லுங்க மேம். மேம், மினிமம் ஏஜ் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு 35 or 40 என்ன ஏஜ் பிளஸ் என்ன குவாலிஃபிகேஷன் மினிமம் வேணும் அப்படின்ற மாதிரி டீடைல் வேணும்.
ஓகே, கால் பண்ணதுக்காக ரொம்ப நன்றிமா. உங்களுடைய பதிலை நீங்க திரையின் மூலமா தெரிஞ்சுக்கங்க சார். சரி, உங்களுக்கு இப்போ முதல்ல அவங்க கேள்வி கேட்டது, இப்போ கடைசி கேள்வி கேட்டது, 2 கேள்விகள் தான் இருக்குது. மினிமம் ஏஜ் என்ன அப்படிங்கிறது சில பதவிகளுக்கு இப்போ குரூப் 4ல எல்லாம் 18 வயது என்பது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். சில குரூப் 2 ஏ அப்படிங்கிறதுல 21 வயது நிறைவடைந்திருக்கணும். இந்த 2 தான் கண்டிஷனே. 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும், 21 இயர்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அது எந்த வருடம் நோட்டிபிகேஷன் வருதோ அந்த வருடத்தினுடைய ஜூலை 1ஆம் தேதி அந்த தேதியை வைத்து கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ 2019 குரூப் 4 நோட்டிபிகேஷன் வருதுன்னா 2019 ஜூலை 1ஆம் தேதி உங்களுக்கு 18 வயது அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அப்படின்னாவே நீங்க எலிஜிபிள் தான். அது அப்புறம் டிகிரி குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டாங்க. குரூப் 4 பொறுத்தவரைய CCSE 4 பொறுத்தவரைய 10th, குரூப் 2 ஏவை பொறுத்தவரைய எனி டிகிரி, குரூப் 1 பொறுத்தவரைய எனி டிகிரி. அடுத்தது இன்னொருத்தவங்க கேள்வி கேட்டது, நான் டிப்ளமோ சிவில் முடிச்சிருக்கிறேன், எனக்கு என்ன மாதிரியான எக்ஸாம் இருக்குது. நீங்க டிப்ளமோ சிவில் அப்படிங்கிறப்ப நீங்க 10th முடிச்சுட்டு தான் டிப்ளமோ போயிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா 12th முடிச்சுட்டு டைரக்ட் செகண்ட் இயரா போயிருப்பீங்க. உங்களுக்கு குரூப் 4 இப்போதைக்கு இருக்குது. மற்றபடி ஸ்பெசிஃபிக்கானது டிராஃப்ட்ஸ்மேன் அப்படிங்கிற போஸ்ட் வரும். அந்த போஸ்ட் வந்து காலண்டர்ல மென்ஷன் ஆயிருக்கிறது. அப்படி இல்லைனாலும் அந்த வேகன்சி வரப்ப நீங்க அதுக்கு எழுதலாம். இப்போ என்னைய பொறுத்தவரைய கையில இருக்கக்கூடிய அந்த குரூப் 4 நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இல்ல சார், சிவில் படிச்சவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு, டிப்ளமோ படிச்சவங்களுக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள் இல்லையா? இல்ல, டிப்ளமோ முடித்தவங்களுக்கு டிப்ளமோ 10th முடிச்சுட்டு 3 வருஷம் படிக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு 10th குவாலிஃபிகேஷனை வச்சு குரூப் 4 எக்ஸாம்ஸ் எழுதலாம். அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, தடையே கிடையாது. நீங்க குரூப் 4க்கு எலிஜிபிள். அதனால நீங்க பயப்படாம குரூப் 4 இந்த வருஷம் ஆனுவல் பிளானர்ல இருக்குது, அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸ்பெஷலைஸ்டு அப்படின்னு சொன்னோம்னா சிவிலை பொறுத்தவரை இந்த டிராஃப்ட்ஸ்மேன் வரும், மெக்கானிக்கல், இந்த மாதிரி சில சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான், சில கோர்சஸ்க்கு மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிளைம் ஆகும், கால்ஃபர் ஆகும். அந்த போஸ்ட்டுக்கு நீங்க எல்லாம் எலிஜிபிள். அப்ப இந்த வருடம் அப்படி எதுவும் இல்லை காலண்டர்ல. ஸோ நீங்க குரூப் 4 ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆனா குரூப் 4 இருக்குது, அதுல எப்படி இருந்தாலும் thousandsக்கு மேல தான் வேகன்சிஸ் வரும், நல்ல நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அதுல வரும். லாஸ்ட் இயர்லாம் 10,000 வேகன்சிலாம் வந்திருக்குது. அதனால நீங்க குரூப் 4 ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. டிப்ளமோ முடிச்சவங்க மனசு தளர வேண்டாம், அதுல படிங்க. கூடுதலா இப்ப ஏதாவது ஒரு டிஸ்டன்ஸ்ல ஏதாவது ஒரு டிகிரி போடுங்க. ஒரு 3 வருடம் தொலை தொடர்பு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய தொலைநிலை கல்வியில ஒரு 3 வருஷம் டிகிரி போட்டீங்கன்னா போதும். அது உங்களுக்கு டிகிரியை ஒன்று கையில கொடுக்கும். ஓகே சார், தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நேயர்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதிலளித்ததுக்காக மிக்க நன்றி சார். தொடர்ந்து அடுத்த வாரம் சனிக்கிழமையும் இதே நேரம் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஷமீனா.